إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அவுகாஃபால் தரப்பட்ட தலைப்பு அல்லாஹு லத்தீஃபுன் பி இபாதிஹி. ஒரு குர்ஆன் வசனத்திற்கு விளக்கமாக ஒரு தலைப்பு கால சூழ்நிலைக்கு ஏற்ப தொடர்ச்சியாக அவுகாஃபிலே கொடுத்து வருகிறார்கள். தலைப்புடைய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வாகிறவன் லத்தீஃபுன் கிருபை உள்ளவனாக இருக்கிறான். லத்தீஃபுக்கு இன்னொரு அர்த்தம் ரெண்டுமே குர்ஆனில் பார்க்கலாம். நுட்பமானவனாக இருக்கிறான். பிஇபாதிஹி அவனுடைய அடியார்களிடத்தில். சுருக்க சொன்னால் அல்லாஹ் அடியாரின் மீது கிருபை உள்ளவனாக இருக்கிறான், நுட்பமானவனாக இருக்கிறான், நுணுக்கமானவனாக இருக்கிறான் என்பது தலைப்புடைய பொருளாக இருக்கிறது. குர்ஆனிலே 7 இடங்களிலே லத்தீஃப் லத்தீஃப் என்று வருகிறது. சில இடங்களிலே லத்தீஃபுல் ஹபீர் என்று சேர்த்து வரும், நீங்கள் பார்க்கலாம். இந்த தலைப்புடைய தப்சீருடைய விளக்கம் என்னென்னு சொன்னால், சூரத்து அஷ்ஷூரா என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. 19 வசனத்தில் இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் லத்தீஃபா இருப்பதனாலே தான் நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லத்தீஃப் என்று சொன்னால் நான் சொன்னேன், கிருபை உள்ளவன், நுணுக்கமானவன், நுட்பமானவன் அடியார்கள் மீது அல்லாஹ் என்று சொல்லி காட்டினேன். இன்றைய காலையில் சுபுவுக்கு முன்னாலும் சரி, சுபுவுக்கு பின்னாலும் சரி, ஃபஜ்ருக்கு முன்னாலும் ஃபஜ்ருக்கு பின்னாலும் சரி, தொடர்ச்சியாக வளைகுடா நாடுகளில் நாம் வசிக்கக்கூடிய இந்த ஊரில், இந்த நாட்டில் முதல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைய காலையில் ஃபஜ்ருக்கு முன்னால் ஃபஜ்ருக்கு பின்னால் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த நேரத்திலையும் கூட அவன் லத்தீஃபா இருக்கிறான், அவன் கிருபை உள்ளவனாக இருக்கிறான். குர்ஆனை ஓதியவர்களுக்கு தெரியும். குர்ஆனை ஓதியவர் என்று சொன்னால் குர்ஆனை அரபியில் ஓதுகிறார்கள் அவர்கள் சொல்லவில்லை, குர்ஆனை ஓதி தர்ஜுமா பார்க்கிறார்களே, சிந்திக்கிறார்களே, அப்படித்தான் அல்லாஹ் பேசுகிறான். அவர்களுக்கு தெரியும். அஸ்ஸல்வா, சல்வா என்று சொன்னால் ஆறுதல் பெறுவார்கள். லிக்குல்லி மஹ்சூனின், ஒவ்வொரு கவலையான கட்டத்திலையும் இந்த வசனங்கள் லத்தீஃப் என்று குர்ஆனை எத்தனை இடத்துல வருகிறதோ அத்தனை இடத்துலையும் ஆறுதல் சொல்ற மாதிரி வரும், அத்தனை இடத்துலையும் கிருபை காட்டுற மாதிரி வரும், அத்தனை இடத்துலையும் பிரச்சனைக்குரியவர்கள் வெற்றி பெற்ற மாதிரி வரும். ஹதீஸ்லையும் சரி. அதுபோல
நபிமார்கள் பிரச்சனைக்கு பின்னால் அல்லாஹ்வை லத்தீஃப் என்றுதான் புகழ்ந்தார்கள். குர்ஆனிலே சூரத்து யூசுஃப்லையும் நீங்கள் பார்க்கலாம். லிக்குல்லி மஅஜூயின், ஒவ்வொரு வலியும், வலி என்று சொன்னால் அதாவது உள்ளத்தால் ஏற்படக்கூடிய அந்த வலிகள். மஹ்மூமின், ஒவ்வொரு துக்கம் கட்டத்திலையும் அல்லாஹ் லத்தீஃபாக இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அருமைக்குரியவர்களே, நியூஸில் நம்ம பார்த்தோம், செய்தியில் என்ன வாசிக்கிறார்கள் என்று சொன்னால், வளைகுடா நாடுகளில் பெரும்பாலும் இந்தியர்கள் வாழ்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், கேரளாவை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், தெலுங்கானா சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். குறிப்பாக வேலைகள் பறிபோகக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. காரணம் என்ன? தொழில் மந்த நிலை என்று வாசிக்கிறார்கள். கட்டட தொழிலாக இருந்தாலும் சரிதான், ஆயில் உற்பத்தியாக இருந்தாலும் சரிதான், இந்த யுத்தம் நடக்கிறதுனால, ஹர்பு நடக்கிறதுனால வேலை வாய்ப்பு குறைகிறது, அல்லது வேலை வாய்ப்பை விட்டு எடுக்கிறார்கள், அல்லது சம்பளத்தில் பாதியே கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். சிலர்களை கண்டிப்பாக நீங்க லீவுக்கு போங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லத்தீஃபா இருப்பதனாலே அல்லாஹ் நமக்கு அளிக்கக்கூடிய ரிஸ்கை அளித்து கொண்டிருக்கான். அல்லாஹ் இப்படித்தான் சொல்லி காட்டுகிறான். நான் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் லத்தீஃபுன் பிஇபாதிஹி, அல்லாஹ் தன் அடியார்கள் மீது கிருபை உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லிட்டு யர்ஸுகு மன் யஷா, நாடியவர்களுக்கு ரிஸ்கை அள்ளி வாரி கொடுக்கிறான். ஒஹுவல் கவியுல் அசீஸ், ஒஹுவ அந்த அல்லாஹ் அல் கவியுல் சக்தி வாய்ந்தவன், அல் அசீஸ் கண்ணியமானவன், மிகைத்தவன் யாரையும். அப்ப இந்த நேரத்தில் எல்லோருக்கும் ஒரு கலக்கம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும். நமக்கு என்ன நிலைமை ஆகுமோ இப்படி துனியா போனால் என்று எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணையாளன், விடமாட்டான் என்ற நம்பிக்கை தான் அகீதாவுடைய பாடமாக நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் அல்லாஹ் இதை மட்டும் நமக்கு செய்யலையே, அல் லத்தீஃப் கிருபை உள்ளவன் ஃபீ ஜமீஇ ஹரகாத்திஹி, நம்முடைய அசைவுகள் எல்லாம் அவனுடைய கருணை இல்லாமல், கிருபை இல்லாமல் நடக்கல. வசகனாத்திஹிம், அல்லாஹ் அமைதியை தருவது அவன் லத்தீஃபா இருப்பதனால. இன்னும் சொல்ல போனால் அந்த அவுகாஃபுடைய பேப்பர்ல சொல்லித்தரதான் நம்ம சொல்றோம், ஒரு மூச்சு இருக்கிறது, மூச்சு விடுறோமே, இந்த மூச்சு நின்று விட்டால் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, துனியா விட்டு போயிட வேண்டியதான். அல்லது துனியா விட்டு நம்ம கபருக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த மூச்சு விடுகிறோமே, ஒவ்வொரு மூச்சியும் தனஃபுஸ் அவன் லத்தீஃபா இருப்பதனால தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அருமைக்குரியவர்களே, அல் லத்தீஃப் என்பது மின் அஸ்மாயில் ஹுஸ்னா, மின் அஸ்மாயில்லாஹில் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய திருநாமங்களிலே உள்ளது. அதனாலே தான் அப்துல் லத்தீஃப் என்று பெயர் வைக்கிறோம். கிருபை உள்ளவனின் அடிமை. எப்படி அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைக்கிறோமோ, எப்படி அப்துல்லா என்று பெயர் வைக்கிறோமோ, அதுபோல அப்துல் லத்தீஃப் என்று பெயர் வைக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, ஃபதுஊஹு பிஹா, அதை கொண்டே நீங்கள் அழையுங்கள். அப்போ அதை கொண்டே நம்ம வசீலா தேடலாம். 99 திருநாமங்களில் ஒன்று லத்தீஃப் என்ற வார்த்தை. அதை கொண்டே நம்ம அழைக்கணும். யா லத்தீஃப், யா லத்தீஃப், அல்லாஹ் நீ கிருபையாளனா இருக்கிறாய். இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையை, ஆபத்தான சூழ்நிலையை, அசாதாரணமான சூழ்நிலையை, கவலைக்குரிய சூழ்நிலையை யாரெல்லாம் மாற்றி மகிழ்ச்சியை தா என்று இந்த லத்தீஃபை கொண்டு கேட்க வேண்டும். அஸ்மால் ஹுஸ்னா 99 திருநாமங்களையும் கொண்டு கேட்கலாம். இங்கே நமக்கு தரப்பட்ட யா லத்தீஃப், ஓ கிருபை உள்ளவனே, உல்துஃப் பினா, எங்களுக்கு யா அல்லாஹ் நீ கிருபை காட்டு என்று அல்லாஹ் இடத்துல நம்ம துஆ செய்யணும். அல் லத்தீஃப் நுட்பமானவன் என்று அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஒவ்வொரு ஆலிமும் எல்லாத்தையும் அறிஞ்சவன். நம்ம என்ன நினைப்போம், இப்படி நடக்குதே, யாரு கேட்கிறது, யாரு பார்க்கிறது, என்ன ஆபத்து நிகழ்ந்துருமோ, யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல நினைக்கிறோம். ஒருவன் செய்வான், அவன் தான் அல்லாஹ், அவன் மறைவானதையும் அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை ஒவ்வொரு முஸ்லாமியருக்கும், முஸ்லீமுக்கும் வர வேண்டும். அருமைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனையான நேரத்தில் அல்லாஹ்வை கொண்டு முற்படுத்தி கேட்கக்கூடிய செய்தி லத்தீஃப் என்று சொல்லி காட்டுவார்கள். குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரியே, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நேரம் நிரந்தரவில்லை. கிதாபுல் ஜனாயிஸ் என்ற பாடத்தில், முஸ்லீம் ஷரீஃபில் 2ஆம் பாகத்தில் தமிழில் இருக்குது.
கிதாபுல் ஜனாயிஸ் தான் கடைசி ஹதீஸ். அந்த ஹதீஸை சொல்வதா இருந்தால் ஜும்மா இடம்பெற தராது. காரணம் இரண்டு பக்கம், அந்த ஹதீஸ் இரண்டு பக்கம் தொடர் நிகழ்ச்சி. அந்த ஹதீஸ் இமாம் புகாரி இமாம் கிதாபுல் ஜனாயிஸுடைய பாடத்தில் கடைசியில், முஸ்லீம் இமாம் கிதாபுல் ஜனாயிஸுடைய பாடத்தில் கடைசியில் கொண்டு வருகிறார். அது என்னன்னா நீண்ட நெடிய சம்பவம், சுருக்கமாக சொல்றேன். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவுடைய வீட்டிலே தங்குகிறார்கள். அவங்க முறை அந்த இரவில் அவங்க தங்குறாங்க. தங்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நடுநிசையில் தூங்குகிற நேரத்தில் ஜிப்ரீல் வந்து அழைக்கிறார். அழைத்து நீங்கள் வந்து பக்கீக்கு போங்க, அந்த மையவாடி உள்ளவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நம்ம ஜன்னத்துல் பக்கின்னு சொல்கிறோம், பக்கி தான் ஹதீஸில் வருது. அல்லாஹ் ஜன்னத்தாவே அவங்கள எல்லாரும் ஆக்கி வைக்கணும் நம்ம துவா செய்வோம். அல் பக்கி தான், ஜன்னத்துல் பக்கி கிடையாது, அல் பக்கி ஹதீஸில் அப்படி தான் வருது. பக்கிக்கு போங்க. பக்கியும் நம்ம எல்லாரும் போனவர்களுக்கு தெரியும், மதீனாவுக்கு பக்கியும் வீடும் பக்கம் தான், ரொம்பலாம் தூரம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பக்கியில் நின்று நீண்ட நெடிய நேரம் மரணித்தவர்களுக்காக வேண்டி, மக்பரால உள்ளவர்களுக்காக வேண்டி துவா செய்கிறாங்க. ரசூல்லா ஏன் ஆயிஷா இடத்துல சொல்லாமல் போனார் என்று சொன்னால், ரசூல்லா எப்படி செய்கிறாங்கன்னா அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னா, கதவை மெதுவாக திறந்து காலணியை மெதுவாக அணிந்து சப்தம் இல்லாமல் மெதுவாக போயிட்டாங்க. ஆயிஷா நாயை தூங்கிட்டாங்க, அவங்க தூக்கத்தை கலைக்க வேண்டாம். நம்ம எழுப்பி சொல்வதாக இருந்தால் தனிமையிலே படுக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு தன்னை அறியாமல் பயம் வரும். இது எல்லாத்துக்கும் உள்ளது, பெண்ணு. அதனால அல்லாஹ் பார்த்துக்குருவான்னு சொல்லிட்டு கதவை மெதுவாக திறக்கிறாங்க. இந்த காட்சியெல்லாம் ஆயிஷா நாய் தூங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கதவை மெதுவாக திறக்கிறாங்க, மெதுவாக ஆடை உடுத்துறாங்க, தன்னை செருப்பு அணிகிறாங்க. அப்படியே கதவை மெதுவாக திறந்த மாதிரி மெதுவாக, கதவு சாதாரண கதவு தானே, அப்படி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே அன்னை ஆயிஷா நாய் அவர்கள் ரசூல்லா பின்னால் தொடர்ந்து போகிறாங்க. போய் கொஞ்சம் தூரமாக நின்றுக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. நீண்ட நேரம் நெறியும் துவா செய்துட்டே இருக்காங்க. மக்பரா உள்ளவங்களுக்கு, கபரஸ்தான் உள்ளவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடிட்டே இருக்காங்க. திரும்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து விரைந்து வராங்க, திரும்ப ஓடி வராங்க. இவங்க வர்றதை பார்த்து அவங்க விரையும் போது இவங்களும் விரைந்து ஓடுறாங்க, அவங்க ஓடி வரும்போது இவங்களும் ஓடி வர்றாங்க. ரசூலுல்லாவுக்கு ஏதோ ஒன்று போகிற மாதிரி தெரியும், யாரோ போகிற மாதிரி தெரியும், இருட்டு தானே. ஆனால் ஆயிஷா நாய் அவங்களுக்கு விளங்கலை, மறைவான ஞானம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் இவங்களுக்கு முந்தி வேகமாக வந்து பெட்டில் வந்து படுத்துறாங்க, அவங்க விரிப்பில் படுத்துறாங்க. படுக்கும் போது என்னென்னா மூச்சு வாங்குது, மூச்சு திணறுது. ஓடி வந்தா அப்படி கேட்க முடியா, அதை மாதிரி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஆயிஷா என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அல்லாஹ்வுடைய திருத்துவதரே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை உபயோகிக்கிறாங்க, ல துக்பிரின்னி, நீ என்ன நடந்து உண்மையை சொல்லு, இல்லைன்னு சொன்னா ல யுக்பிரின்னி அல் லத்தீஃபுல் ஹபீர், கிருபையாளனும் நுட்பமானவுமான இரகசியத்தையும் பரகசியத்தையும் அறிந்தவனுமான அந்த அல்லாஹ் எனக்கு அறிவித்து தருவான்னு சொன்னாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் துரோகம் செய்வாய் நினைக்கிறாயோ அப்படின்னா என்ன குழப்பம் சொன்னா, அந்த ஹதீஸ்ல நம்ம விளங்க முடியுது. என்ன இஸ்தின்பாத், அதாவது ஆய்வு என்ன செய்ய முடியும்னு சொன்னா ஒவ்வொரு ஆளுக்குமே விளங்கும். நம்மளை விட்டுட்டு அவங்களுக்கு இன்னும் மனைவி இருக்காங்க இல்லையா, இன்னொரு மனைவி இருப்பாங்க, பல மனைவி இருக்காங்க, அந்த வீட்டுக்கு போயிடறாங்களோ நினச்சி, இது பெண்களுக்கு யதார்த்தமாக வரக்கூடிய இயல்பில் உள்ளது. அதனால தான் ரசூலா சொல்லுவாங்க, சில வெறுக்கத்தக்க குணம் இருக்கும், நல்லதை நினச்சி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ரசூலா பல மனைவிகளை முடித்தாங்க. நமக்கு ஒன்று இருந்தாலும் இந்த பிரச்சனை தான். அருமைக்குரியவர்களே, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் ஹதீஸில் நின்றுட்டே போவோம், அது தேவையில்லை நமக்கு. ரசூல்லா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, லத்தீஃபானவன், கிருபை உள்ளவன், லத்தீஃபானவன், நுட்பமானவன், அல் ஹபீர், ரகசியத்தையும் பரகசியத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் எனக்கு நான் வஹீயுடைய தொடர்பு இருக்க உண்மையை சொல்லிடுங்க, அல்லாஹ் சொல்லிடுவான் இப்போ எனக்கு அப்படின்னு சொன்னவன். ஆமாம் வந்தேன், ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரசூலும் துரோகம் செய்வான்னு நினைக்கிறாங்க, ஆமன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அந்த பிரச்சனையும் கூட என்ன கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் சொர்க்கத்துக்கு உரியவர்கள். அல்லாஹ்வுடைய திருத்துவதரை கபருக்கு சென்றால் நம்ம என்ன சொல்லணும், மக்பராவுக்கு சென்றால் நம்ம என்ன சொல்ல வேண்டும் என்ற
அந்த துவாவை அப்பொழுதுதான் கேட்கிறார்கள். அந்த பிரச்சனையை வச்சு அந்த ஹதீஸ் வெளியாகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகும் நஸ்அலுல்லாஹு லனா வ லக்கும் அல் ஆஃபியா வ அன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு பில் அஸர். இது யாருக்கு தெரியும்? நம்ம அம்மா வஃபாத் ஆயிருக்காங்க, நம்ம வாப்பா நம்ம தந்தை வஃபாத் ஆயிருக்காங்க, சொல்லணுமா சொல்லக்கூடாதா? ஒரு சின்ன ஒரு துவா, அல்லாஹ் உங்களை எங்களை மன்னிப்பானாக, நீங்கள் முந்தி போயிட்டு அடுத்து நாங்கள் வர்றோம், அடுத்து வர்றோன்னு சொல்லுவாங்க. சிலவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அதனால் சொல்லாமல் இருக்கமோ தெரியல. அடுத்து வேணால் வர ரெடியாக நாங்கள் இருக்கோம். அந்தும் சலஃப்னா நீங்கள் முந்திட்டீங்க. ஒனஹனு பில் அசர். அசர்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதற்கு அரபியில் இந்த கால் எடுத்து வைக்கணும், அடுத்த அடிக்கு தான் அசர் அரபியில். அருமைக்குரியவர்களே, இங்கே லத்தீஃபானவன் பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை தான் சொல்வார்கள் என்ற செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிதாபுல் ஜனாயிஸ் என்ற பாடத்திலே கொண்டு வருகிறார்கள். அல் லத்தீஃப், நீங்கள் என்ன நினைக்கணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிரச்சனையிலிருந்து கிருபையாளன் பார்த்துட்டு இருக்கான். இந்த நாட்டில் அரபுலகத்தில் என்ன நடக்க, எங்கே தப்பு எங்கே சரின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதியும் அல்ல, சொல்லவும் கூடாது. அந்த நிலைமை நம்ம இருக்கோம். அதனால ரப்பு அறிஞ்சவனாக இருக்கான். அதனால நபிமார்களை லத்தீஃபா இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தான். அவன் மறைந்திருந்து எல்லா செய்தியும் அறியவன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை பாருங்க. அவங்களும் பிரச்சனை முடிஞ்ச உடனே அல்லாஹ்வை புகழக்கூடிய நேரத்தில் லத்தீஃப் என்று தான் புகழ்வார்கள். பெரிய சரித்திரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம், பெரிய சரித்திரம். சின்ன வயசுலேயே பல்வேறு பிரச்சனைக்கு ஆளானார்கள். சகீர், குழந்தையில 7 to 10 வயசு தான் இருக்கும், பிரச்சனைக்கு ஆளானார்கள். குழந்தை பருவத்தில் குழந்தைகளோடு விளையாடக்கூடிய நேரத்தில் அவங்க சகோதரர்கள், அவங்க உடன் பிறந்த சகோதரர்களோடு விளையாடக்கூடிய நேரத்தில் பிரச்சனை ஆச்சு. நமக்கெல்லாம் தெரியும், குர்ஆனை படித்தவங்களுக்கு தெரியும். ஷத்ருல் ஹசன், அல்லாஹ் என்ன பாக்கியத்தை கொடுத்தான் தெரியுமா? என்ன, அவர்களுக்கு உலகத்தில் நம்ம எல்லோருக்கும் அழகு கிடைச்சிருக்க, அது பாதி அழகு யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை பற்றி ஹதீஸ்ல வரும்போது சங்கையான மகன், சங்கையானுடைய மகன், சங்கையானுடைய மகன், சங்கையானுடைய மகன், அப்படி பின்னால் அப்படி தொடர் சங்கிலியில் வருகிறார். அந்த அளவுக்கு மாநபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சகோதரர்களை என்ன செஞ்சாங்க? கிணத்துல தூக்கி போட்டாங்க. நமக்கு தெரிஞ்சு அங்கே போகக்கூடிய வணிக கூட்டம் அதை எடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வஷரவு பிஸமனின் பக்ஸின் தராஹிம், அற்ப விலைக்கு வித்துட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமை. அழகா இருப்பாங்க பார்த்தா, குழந்தை அற்ப விலைக்கு விற்று வியாபார கூட்டத்தில் விற்று கடைசியில் யாருக்கு போச்சுன்னு தெரியும், குர்ஆன் சொல்லி காட்டுது. இம்ராத்துல் அசீஸுடைய வீட்டுக்கு போச்சு, அமைச்சருடைய வீட்டுக்கு போச்சு. அங்கே பெரிய பிரச்சனை பாருங்க, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. கிணத்துல தூக்கி போட்டு விற்கப்பட்டு, ஒரு நபியுடைய மகனார் விற்கப்பட்டு, சகோதரர்களே சேர்ந்து செஞ்சாங்க, விற்கப்பட்டு அதற்கு பிறகு இம்ராத்துல் அசீஸ் வாங்கிறாங்க, அமைச்சருடைய வீட்டுக்கு கிடைக்குது. நல்ல குழந்தையா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு, நமக்கு ஹிதமத்துக்கு வச்சுக்கூடான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு பார்க்கலாம், பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய அமைச்சர்கள், பெரிய பெரிய முதல்வர்கள், பிரதமர்கள், மன்னர்கள் வீட்டுக்கு வேலை வைக்காம செலக்ட் பண்ணுவாங்க. லட்சணமா இருக்காரா, அழகா இருக்காரா, பார்க்கறதுக்கு கவர்ச்சியா இருக்காரா, அப்படிதான் எடுப்பாங்க. வில்லைன்னு சொல்லியமா இருந்தால் எடுப்பாங்க. இன்னைக்கு இந்த பார்க்குறோம் உலகத்தில் அழகா இருப்பாங்க, நம்ம ஹிதமத்துக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க மனைவி சும்மா இருந்தாங்களா? அது ஷகஃபா ஹுப்பா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, காதலால் காம வெறியால் அவரை அணைத்து கொண்டார். அவர் அல்லாஹ் பாதுகாப்பான். கால மாதல்லாஹ் இன்னொரு ரப்பி அஹ்சன மஸ்வாய, நல்ல ஒதுங்குமனத்தை அல்லாஹ் தந்தா இந்த மாதிரி அட்டகாசம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்ய தப்பித்து கொண்டார். ஒழுங்கா இனங்கள்னு சொன்னா உன்னை சிறைச்சாலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க மனைவி. அதே மாதிரி செய்யாத தப்புக்காக வேண்டி அநியாயமாக அக்கிரமமாக இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை உண்டாக்கி சிறையில் அடைத்தார்கள். அதற்கு பிறகு நிரபராதி என்று வெளியே வந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய மகத்தான பாடம். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல கஷ்டத்துக்கு பின்னால் அவர்களை வெளியே கொண்டு வருகிறான். அவருடைய சிறப்பை உலகத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர் நிரபராதி என்று சொல்லி காட்டுகிறான். பல அமைச்சர்களுக்கு முன்னாலே பின்பு நபியாகவும் ஆகிறார், ஆட்சியிலே அமைச்சராகவும் ஆகிறார். பின்பு அவர்கள் எந்த சகோதரர்கள்லாம் பிரிந்து போனார்களோ அவர்கள்லாம் மண்டியிட்டவர்களாக வந்து சேர்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத் யூசுஃப்ல பதிவு செய்கிறான், இன்ன ரப்பி, ஏன் ரட்சகன், லத்தீஃபுன், கிருபை உள்ளவனாக இருக்கிறான், லத்தீஃபுன், எல்லா பிரச்சனையும் நுட்பமா அறிஞ்சி நல்ல விடை தந்தான் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. லிமா யஷா, நாடியவருக்கு இவ்வாறு செய்வான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எனவே அருமைக்குரியவர்களே,
அல்லாஹ் லத்தீஃபா இருக்கிறான் என்பதை நான் நம்பினால் அது அகீதால உள்ளது, அஸ்மாவுல் சிஃபாத்துல உள்ளது. அதனால லத்தீஃபா இருக்கிறான்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தெம்பாக, ஒரு உயிரோட்டமாக, ஒரு ரூஹானியத்தாக அல்லாஹ் நம்மளை ஆக்குவான் என்பது ஈமானிலே அசைக்க முடியாது. வாழக்கூடியது கொஞ்ச நாள் தான். அதனால இந்த தன்மை நமக்கு வர வேண்டும் என்ற செய்தியைத்தான் நமக்கு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் லத்தீஃபா இருக்கிறான். நமக்கு கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் அது துன்யா ரீதியாக வந்தாலும் சரிதான், உடல் ரீதியாக வந்தாலும் சரிதான், எல்லா இடத்திலையும் யா லத்தீஃப் என்று துவா கேட்டு அல்லாஹுவே நீ லத்தீஃபா இருக்கிறாய், கிருபையானா இருக்கிறாய், கிருபை காட்டு என்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய, சுன்னா சொல்லக்கூடிய மகத்தான பாடமா இருக்கிறது. வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்தில் நம் யாவரையும் ஆக்கிடுவான கூறி முதல்வர் சீரர் வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் யஹ்லுகுக்கும் ஃபீ புத்தூனி உம்மாத்திக்கும் ஹல்கன் மின் பஅதி ஹல்கின் ஃபீ ظுலுமாத்தி ஸலாஸ். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் லத்தீஃபா இருக்கான். அது முஅஜிஸா வஹி நபிமார்களுக்கு நடந்துன்னு நினைக்கிறோம். அல்லாஹ் நம்ம விஷயத்தில் லத்தீஃபா இருக்கான். அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கறது இல்லை. வந்த வழியை நம்ம நினச்சி பார்க்கறது இல்லை. எப்படி சொன்னா, இன்ன லுத்ஃபல்லாஹி மஅக, அல்லாஹ்வுடைய அந்த கிருபை இருக்கிறதே நம்மளோட இருக்குது. ஹீன லம் யகுன் ஷையம் மذ்கூரா, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தோம். இந்திரியத்திலேயே இருக்கும்பொழுது அங்கிருந்தால் நமக்கு உற்பத்தி ஏற்படுது. அப்போ என்ன பொருளே என்று சொல்லாமல் இருந்தோம். அந்த நேரத்தில் அல்தாஃபு சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கிருபையினாலே, அவன் லத்தீஃபா இருக்கிறனாலே நம்மளை அல்லாஹ் சூழ்ந்து கொண்டு நம்முடைய உம்மாவுடைய வயிற்றிலே 3 இருள் குர்ஆன் சொல்லி காட்டியது. உம்மாவுடைய வயிற்றிலே 3 இருள் என்று குர்ஆன் சொல்லி காட்டியது. அந்த 3 இருளையும் அல்லாஹ் லத்தீஃபா இருப்பதனாலே தான் நம்ம பாதுகாக்கப்பட்டு உலகத்துக்கு வந்தோம். என்ன 3 இருள் என்று சொன்னால், துல்மத்துர் ரஹம், கற்பப்பை இருக்கிறதே கருவறை, அது ஒரு இருள். ஒதுல்மத்துல் மஷீமா, நெஞ்சி கொடி இருக்கிறதே அது ஒரு இருள். அதுபோல ஒதுல்மத்துல் பத்தன், உம்மாவுடைய வயிறு இருக்கிறதே அது உள்ள, அது ஒரு இருள். 3 இருளே மனில்லதி யசூக்கு இலையில் அர்ஸாக், ரிஸ்களை அல்லாஹ் உள்ள தந்தவன் யார், அல்லாஹ்வை தவிர யார் என்று குர்ஆன் நம்மை பார்த்து கேட்கிறது. வயதுஃபு அன்கல் ஆஃபாத், வயிற்றுக்குள்ளே, உம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே எல்லோரும் இருந்தால் இவ்வளவு பெரிய ஜவானாக வந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் ஆபத்தை தடுத்தவன் யார்? வாந்த ஃபீ மிஸ்லில் ஹாலி உம்முக லா தம்லிகு லக, அந்த நேரத்தில் நம்ம உம்மாவும் ஆபத்தை தடுக்க முடியாது. வயிற்றுக்குள்ளே நம்ம சிசுவாக இருக்கக்கூடிய நேரத்தில் யாராலும் அந்த 3 இருளிலிருந்து காப்பாற்ற முடியாது. நெஞ்சு கொடி சுத்திட்டனா இந்த ஜும்மால நம்ம இருக்க முடியுமா? இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்க முடியுமா என்று குர்ஆன் கேட்கிறது. அந்த மாதிரி ஆபத்திலிருந்து அல்லாஹ் லத்தீஃபா இருந்து காப்பாற்றினான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது இப்படி சொல்லி காட்டினான், யஹ்லுகுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும் ஹல்கன் மின் பஅதி ஹல்கின், அல்லாஹ் உங்களை உம்மாவுடைய வயிற்றிலே படைத்தான். எப்படி என்று சொன்னால், ஒரு படைப்புக்கு பின்னால் மற்றொரு படைப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். அதான் சொல்றோமே, நுத்துஃபாவா இருந்தார்கள், இந்திரிய துளியா இருக்கிறோம், அப்புறம் சதக்கட்டி, அப்புறம் அப்படி எலும்பு, அப்புறம் மாமிசத்தை பொருத்தப்படுத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினான்ல, அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த 3 இருளையும் அல்லாஹ் லத்தீஃபா இருந்ததுனால தான் உம்மாவுடைய வயிற்றில் நாம் வாழ்ந்தோம் என்று குர்ஆன் சொல்லி காட்டியது. அல்லது ஹதாக்க, அல்லாஹ் நமக்கு நேர்வழியை தந்து நம்மளை சமமாக படைத்து நம்மளை எல்லா ஜீவராசிகளிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை உயர்ந்தவர்கள் ஆக்கியிருக்கிறான். கண்குளிர்ச்சியாகவும் உம்மாவுடைய வயிற்றிலிருந்து நம்மளை வெளியாக்க செஞ்சான். அதனால எத்தனையோ பலா முசீபத்துகளை நாம் அறியாமலே அல்லாஹ் நீக்கியிருக்கிறான், இதையும் அல்லாஹ் நீக்குவான். எத்தனையோ நிஅமத்துகளை நாம் அறியாமலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான், அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கை நமக்கு தருவான் என்பதுதான் லத்தீஃப் சொல்லக்கூடிய மகத்தான பாடமா இருக்கிறது. அதிலையும் குறிப்பாக மூமின்களுக்கு அவன் லத்தீஃபா இருப்பான். அல்லாஹ்வுடைய லுத்துஃப் மட்டும் இல்லை என்று சொன்னால் கல்புகள் தடம் புரண்டு விடும். அல்லாஹ்வுடைய லுத்துஃப், அந்த கிருபை மட்டும் இல்லைன்னு சொன்னால் பயத்தால் என்ன செஞ்சிடுவோம், ரொம்ப மோசமாகிடுவோம். அல்லாஹ்வுடைய லுத்துஃப் மட்டும் இல்லை என்று சொன்னால் கலக்கன், அரபியில் கலக்கன் என்று சொன்னால் அதாவது ஒரு தயக்கம், ஒரு பயம், ஒரு நிம்மதி இல்லாதது என்ற அளவுக்கு ஆயிடுவோம். எனவே அல்லாஹ் லத்தீஃபா இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசும்பொழுது, அலா யஅலமு, அவர்கள் அறிய வேண்டாமா,
மன் ஹலக எவன் படைத்தானோ அவனை பற்றி அவர்கள் அறிய வேண்டாமா மக்களே என்று கொஸ்டின் கிளப்பிட்டு ஒஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அல்லாஹ் நுட்பமானவனாகவும் கிருபை உள்ளவனாகவும் ரகசியத்தை பரகசியம் அறிந்தவனாக இருக்கிறான். அதனால உலகத்தில் என்ன நடந்தாலும் இதுதான் அவனுக்கு தெரியாது நினைக்காதீங்க. தெரியாது நினைக்கிறது அக்கீதால ஏற்பட்ட குழப்பம் மட்டும் இல்லை, வேணுமென்று நினைச்சா குஃபுர்ல கொண்டு விட்டுரும். அது குர்ஆன்ல என்ன சொல்லப்படுது? சமீ, அல்லாஹ் செவிக்காய் அல்லாஹ் கேட்டுக்கொண்டு இருக்கிறான் காதால். பசீர், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் கண்ணை கொண்டு. அலீம், அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். ஹபீர், ரகசியத்தையும் ரகசியத்தையும் அறிகிறான். எனவே இந்த பலா முசீபத்திலிருந்து ரப்புல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல துஆ செய்யும் பொழுது அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லப்படக்கூடிய எத்தனை திருநாமங்கள்ல ஒரு திருநாமாகிய யா லத்தீஃப், எனக்கு கிருபை உள்ளவனே நுட்பமானவனே, யா அல்லாஹ் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய ஆபத்திலிருந்து நீர்மூச்சியை தந்து நிம்மதியை தந்து மகிழ்ச்சியை தந்து ரப்புல் ஆலமீன் உலகத்தில் வெற்றியை தருவாய் என்று துஆ கேட்பதற்கு லத்தீஃப் என்ற வார்த்தை வசீலாவா இருக்கிறது. அல்லாஹ் அதை கொண்டு தேடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் சூரத்துல் அராஃப்ல சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட நல்மக்களாக வல்ல ரஹ்மான் கருணை உள்ளவன் என்று அறிந்து அவனிடத்தில் கேட்கக்கூடிய நல்மக்களாக வல்ல ரஹ்மான் யாவரையும் ஆக்கிடுவானா என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.